அப்படியே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் 2030ஆம் வருஷத்துல இந்தியாவுல மிக மோசமான தண்ணீர் நெருக்கடியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காததுனால ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுல 2 லட்சம் பேர் இறந்து போறாங்க அப்படிங்கறதையும் இந்த நிதி ஆயோக் குறிப்பிடுது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் உட்பட இந்தியாவின் பல இடங்கள்ல நிலத்தடி நீர் முற்றிலுமாக வறண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த நிதி ஆயோக் எச்சரிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படின்னா, நீர்நிலைகள்ல காவல் நிலையம் கட்டுவது, பேருந்து நிலையம் கட்டுவது, சாலை அமைப்பது, பாலம் அமைப்பது, நீர்நிலைகளை தூர்வாரக்கூடிய தன்னார்வலர்களை மிரட்டுவது, சதுப்பு நிலங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்டுவது, கருவேல மரங்கள் மற்றும் பாசிகளை அகற்றாம இருக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை தான் தொடர்ந்து செய்யறாங்க. நம்முடைய தன்னார்வலர்கள் நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்துதான் நம்முடைய தமிழ்நாடு அரசை நீர் மேலாண்மை சம்பந்தமான நல்ல செயல்களை செய்ய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல் தான் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. நீர் மேலாண்மை குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசியதோட விளைவு இன்னைக்கு குறைந்த நீரை எடுத்துக்கொண்டு அதிக நிலத்தடி நீரை சேமித்து வைக்கக்கூடியதான பனை மரத்தை காலம் கடந்து பாதுகாக்கப்பட்ட மரமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் பனை விதைகளை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அறிவுறுத்தி இருக்காங்க.